ஹாஸ்பிட்டல் செலவை விட சாப்பாட்டு செலவு தான் ஜாஸ்தி. ஏன்னு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விடுங்க. வாங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறது காமிக்கிறோம். கரெக்டாக கிளம்பும்போது தம்பி வந்தான் புது பைக் எடுத்துகிட்டு. சரி தம்பி அப்படியே இறக்கி விட்டுறா அப்படின்ட்டு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்து ஹெல்மெட்டை மறந்துட்டோம், அதனால் வந்து எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்ட்டு வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா பாப்பாவுக்கு கண் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் அது வந்து 2 months முன்னாடி இருந்தே காமிச்சிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து ரிவ்யூ வர சொன்னாங்க, அதனால் போகிறோம். கிளம்பி 10 minutes கூட இல்லை, அதுக்குள்ளே பசிக்குது. பேக்கரிக்கு போகலான்னு சொன்னால் அவரும் திட்டுறாரு. இப்போ தானே கிளம்புனோம், அதுக்குள்ளே பேக்கரியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிவிட்டு அவர் ஒரு டீ ஆர்டர் பண்ணுறாரு. இதெல்லாம் அநியாயமாக தெரில. சரி அவனை கூட்டிகிட்டு வந்ததே பெருசுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இருக்கோம். என்ன வாங்குறது அப்படின்னு ஒரே பிளான். ஒரு வழியாக முடிவு பண்ணி எனக்கு ஒரு வெஜ் ரோல் வாங்கினேன். பாப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் கேக் வேணும்னா சரி ஓகே கிராண்டட்னு வாங்கி கொடுத்தாச்சு. இப்படியோ நம்ம வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும். வந்தாச்சு பாருங்கள் ஹாஸ்பிட்டல் கிட்ட. ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனேயே பாப்பாவுக்கு வந்து பயம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோக்கா எதுவும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ ஜஸ்ட் ரிவ்யூ தான். அதனால் எதுவும் பயமில்லாமல் வந்துட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் விஷன் டெஸ்ட்டு அது இதுன்னு நல்லா எடுத்தாங்க. வெயிட்டு ஹைட்டெல்லாம் செக் பண்ணோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு மட்டும்தான் டேப்லெட்டு அப்புறம் ட்ராப்ஸ் போடுவோம். அது மட்டும் சேஞ்ச் பண்ணுமா இல்லை அதுவே தானா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே லஞ்ச் ஆகிடுச்சே. அப்படியே லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. எங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரே பிளான். பாப்பாவுக்கு வந்து மந்தி தான் வேணும் அப்படின்ட்டா. அப்புறம் அங்கேருந்து மந்தி எங்கேயும் கிடைக்காதுடா, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிரியாணி ஏதோன்னு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். பாருங்கள் இதோடு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக பேஷண்ட்டை விட பேஷண்ட் கூட வந்தவங்களுக்கு தான் அந்த டேக் ஆமாம். அப்புறம் சரி மந்தி தான் இல்லை, பாப்பாவுக்கு ஃபேவரட் கீ ரைஸ் பிரியாணி க்ரில்லும் வாங்கி ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக எப்படி சும்மா முடிக்கிறது, ஜிகர் தண்டாவும் வாங்கியாச்சு. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக. சாப்பிட்டு முடித்ததும் கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் யாரோ மினிஸ்டர் போகிறாங்க போல இருக்குது. நிறைய கார் அப்படியே லைனாக ரொம்ப ஸ்பீடாக போச்சு. நான் பார்த்து நின்றுருந்தோம். அப்புறம் வந்து பாப்பாக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் மெடிக்கலுக்கு வந்துட்டோம். ட்ராப்ஸ் அதே ட்ராப்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், இன்னொரு 2 months கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படியே போகும்போது க்ராசரிஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஷாப்பிங் போனனாலே நம்மளுக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு மனசே வராது. அதுவும் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கணும், ஸ்டேஷ்னரிஸ் வாங்கணும், இதே தான் மைண்டில். அப்புறம் சரி கிளம்பும்போது ஐஸ்கிரீமோடு முடிச்சுருவோம் அப்படின்ட்டு. தம்பி வரலையே, அதனால் பாப்கார்ன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஹெல்மெட் போடலன்னு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. தேங்க்யூ, பாய். எண்டு காடு போட்டு எகத்தாளமாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. அப்படியே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.